மனிதனுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் இதற்கும் மனிதனுடைய மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா, கோபம் வரும்போது நமக்கு மூச்சு வேகமாக இறைக்கும். அப்போ கோபப்படும்போது மூச்சு அதிகமாக போகுது. பயத்தில் உறைஞ்சி போய் நிற்போம், ஆச்சரியத்தில் உறைஞ்சி போய் நிற்போம். அப்போ மூச்சு மாறுபடும், மூச்சு நின்றுடும் அந்த ஒரு சில செகண்டுக்கு அதிர்ச்சியாக இருக்கும்போது. இது மூலயமா நீங்கள் உணர்ச்சிக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த உணர்ச்சிகள், எண்ணங்கள் இதை மாற்றி அமைக்கணும்னா மூச்சு பயிற்சி, தியானம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சியை ஒழுங்குபடுத்துகிறது தான் தியானம். அது பல்வேறு வகையில் இருக்குது. பிராணாயாமம், எல்லா தியான பயிற்சிக்கும் சிறு சிறு வேறுபாடுகள் உண்டு. மூச்சை ஒழுங்கு பண்ணுவதன் மூலம் நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி சீர்படுத்தலாம் என்பதுதான் ஒரு அறிவியல் உண்மை. அதுதான் தியானம். இப்போ உதாரணத்துக்கு, உலகத்திலே அதிக வருடங்கள் உயிர் வாழும் ஒரு விலங்கினம்னா ஆமை. 300 வருஷம் வாழுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். இது அறிவியல் உண்மை. ஏன்னா ஒரு ஆமை மூச்சு பொறுமையாக விடும். அதனால் அது அதிக நாட்கள், அதிக வருடங்கள் உயிர் வாழுது. ஓகேங்களா? அந்த மூச்சை ஒழுங்குபடுத்தணும். நாம் ஒழுங்குபடுத்தி செய்யும் பொழுது நம் வாழ்நாள் அதிகரிக்கும், உடல் நோய்கள் குணமாகும், மனம் தெளிவடையும். இதுதான் ஒவ்வொரு தியான முறையும் ஒவ்வொரு விதமாக கூறிகிட்டு இருப்பாங்க. சில தியான முறைகளில் சாம்பவி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது இரு புருவ மத்திய பார்க்கும் இந்த கண்கள் இதை மாதிரி முத்திரை வச்சு செய்வாங்க. சில பேர் கண்ணை மூடிட்டு செய்வாங்க. மூச்சு பயிற்சியை சில பேர் மூச்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சில பேர் அதை கவனிப்பாங்க கண்ட்ரோல் பண்ணாமல். இது மாதிரி அந்த டெக்னிக் தான் மாறும். இந்த பயிற்சிகளை நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியான முறைகள் சூட் ஆகும். ஒரு பயிற்சி முறையை செஞ்சு பார்க்கணும். நமக்கு இது சூட் ஆகுது, நமக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் தொடர்ச்சி செய்யணும். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு அனுபவமாக தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் ஒவ்வொரு வழிமுறைகள். நமக்கு எது பெட்டராக இருக்குன்னா அதை நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும்.